நான் ஒரு வேறொரு கட்சியை சார்ந்தவன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளர். ஆனால் மாற்று கட்சியாக இருந்தாலும் கூட என்னுடைய பெண்ணுக்கு மதிப்பெண்ணை நல்ல கல்வியை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருதை வழங்க இசைந்துள்ளார்கள் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய இந்த கல்வி சேவையிலே எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கேப்டனின் இந்த செந்தூரப்பாண்டி என்றைக்குமே இதுபோல பல சேவைகளை செய்து மக்கள் மனதிலே நீங்க இடம் பெற வேண்டும் என்ற ஆசையை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன். நாட்டினுடைய இரண்டு கண்கள் என்றால் ஒன்று கல்வி, இன்னொன்று விவசாயம். கல்வி நாட்டுக்கு நல்ல பெயரை கொடுக்கும், விவசாயம் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சோறை கொடுக்கும். ஆகவே கல்வி சேவையை இந்த மாணவர்கள்லாம் ஊக்குவித்து எப்படி நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களோ அதுபோல் நாட்டில் நிறைந்த நலிவடைந்த விவசாயிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் விவசாய நிலத்தை வச்சு டெய்லி அந்த நிலத்தை பார்த்து ஏக்கப்படுறாங்க, வானத்தை பார்த்து ஆதங்கப்படுறாங்க. நலிந்த விவசாயிகளுக்கு இது போன்றது ஒரு உதவியையும் தாங்கள் செய்து அந்த விவசாயத்தையும் விவசாய குடும்பங்களையும் தூக்கி நிறுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி தருமாறு இந்த இடத்திலே என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு, தாவேகா நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு சின்ன கருத்து. நான் போஸ்ட்டு, பேனரு, ஃப்ளக்ஸு இதெல்லாம் பார்ப்பேன். எல்லா பக்கமும் தளபதி விஜய்னு போட்டிருக்காங்க. நான் படிக்கும்போது என் மனசில் ஒன்று தோன்றதை சொல்லிடுறேன். தளபதி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறாரு. ஆனால் இவர் அந்த மாதிரியான தளபதி அல்ல. திரையிலே ஒரு விரல் புரட்சி செய்த தளபதி இப்போது நிஜத்திலே அந்த ஒரு விரல் புரட்சியை செய்ய வந்திருக்கின்ற புரட்சி தளபதி. தாவேக நிர்வாகிகள் எல்லோருமே இனி அந்த புரட்சி தளபதி என்ற அடைமொழியோடு போட்டால் அதை படிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல்